அது என்னமோ நம்ம கஸ்டமர் எல்லாருமே நம்ம கூட ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமர் இதை பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கஸ்டமர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு டைரக்டா என் வீட்டுக்கு வரதா கிளம்பி வந்துட்டாரு. அதுவும் கிட்ட வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்றாரு, சார் நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் வேற வீட்டுல இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல சார், உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல கூட நான் வண்டி கொடுத்துட்டு போயிடுறேன், எனக்கு வண்டி ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கே இந்த கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. நானும் அவுட் சைடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வண்டியை ஃபுல்லா ஓபன் பண்ணி செக் பண்ணேன். செக் பண்ணதுல இதுல பவர் சாக்கெட் ப்ராப்ளம் இருந்தது. அதே போல ஃபியூஸ்ல இருந்தும் கரண்ட் பாஸ் ஆகல. இதெல்லாம் விட எனக்கும் இந்த கோல்டு பேட்டரிக்கும் இருக்க பஞ்சாயத்து ஓயவே மாட்டேங்குது. இந்த கஸ்டமரும் இந்த கோல்டு பேட்டரியை போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. ஆரம்பத்துல அவரோட பேட்டரியை வச்சு பவர் சார்ஜ் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட சார்ஜ் போட்டு கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் வண்டியை ஓபன் பண்ணி காமிச்சேன். வண்டியை ரன் பண்ணியும் காமிச்சேன். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்கு மேல வண்டி ஓடல. அதனால கஸ்டமர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டு இல்லங்க நீங்க போடுற பேட்டரியை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. பவர் சாக்கெட்லாம் மாத்தும் போது அந்த கேபிள் இருக்கக்கூடிய பின்னும் பாத்தீங்கன்னா துரு பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கஸ்டமர் கிட்ட கேட்க முடியாதனால புது பின்னே வந்து நான் அதுக்கு மாத்தி விட்டுட்டேன். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியோட சீட்டு கவர் எடுத்து மாட்டலாம் அப்படின்னு பார்த்தா சீட்டு கவரை காணோம். என்னடா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியுது என் பொண்ணு அந்த சீட்டு கவர் மேல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த சீட்டை வாங்கி இந்த வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலா கஸ்டமர் வருவாருன்னு வெயிட் பண்ணியிருந்து கரெக்டா நைட்டு 10:30க்கு மேல வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண பேட்டரியை மாத்திட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு அவர் கூடவே வண்டியை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த கஸ்டமரும் நம்மளுடைய சஜஷன் அப்புறம் வண்டியோடைய ப்ராப்ளம் எல்லாம் கிளியரா அவருக்கு வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ண விதம் இது எல்லாமே அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா வண்டி எடுத்து அவங்களோட கார்ல லோட் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி அவரு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. அதுவும் என் பையனுக்கு கொடுத்தாரு. அவர் ஆல்ரெடி பேனாசோனிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால பேனாசோனிக் டிஷர்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல டைரி பென்னு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் என் பையனுக்கு கொடுத்திருந்தாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்ததுல கூடவே கேலண்டரும் இருந்தது. நம்மளோட சர்வீஸ்னால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ இல்லையோ நானும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறேன். ஏன்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது நீங்க போடுற கமெண்ட்லயே தெரியுது. யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத இங்க டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுது. நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். நாட் ஒன்லி கமெண்ட்ஸ், உங்களால முடிஞ்சா எங்களோட வீடியோ ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ so much.